அன்னைக்கு நான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கோ ரொம்ப உடஞ்சு போய் ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிட்டு சம்திங் ஓவர் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஏன்டா மச்சான் ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவன் சரி விட்றா பார்த்துக்கலாம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். நான் அவனை என்ன சொல்லிட்டேன் தெரியாம, உனக்குலாம் அந்த வழி புரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் ஒரு நிமிஷம் என்னை பார்த்தான். பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே போயிட்டான். எனக்கு அவனை பத்தி தெரியும், ஓகேவா? ஸோ அதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியவே செய்து என்னை விட நிறைய டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் அவன் ஃபேஸ் பண்ணுறான். ஸோ யாருக்கிட்டையுமே உனக்கு அந்த பெயின் புரியாது, உனக்கு அந்த வழி தெரியாது, உனக்குலாம் எங்க புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஏன்னா மேபி அவங்க நிறைய பட்டு நிறைய அனுபவிச்சு பரவாயில்ல இவனாவது அந்த வழியை அனுபவிக்க வேணாம்னு ஆட்கள் சொல்ல வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பெயின் இண்டிவிஜுவல் தான். யாருக்கிட்டையுமே அப்படி சொல்லாதீங்க. நான் சொன்னதுக்கு ரெக்ரெட் பண்றேன். நீங்க யாருக்காவது சொல்லிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி ரெக்ரெட் பண்ணுங்க. வாய்ஸ் ஆஃப்